Hello students, welcome to English Maths Academy. It's 12th Mathematics, Chapter 2 Complex Numbers. Exercise 2.4, question number 6. Find the least value of the positive integer n for which root 3 plus I whole power n. இதில் first question real, second question purely imaginary. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ரீப்ளேஸ் n by 1ல் ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3ன்னு போட்டு போகிறப்ப யூஸிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எந்த நம்பருக்கு இது ரியலாக வருது அல்லது இமேஜினரியாக வருதுன்னு ஃபைண்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப சின்ன தவறு வந்தால் அதை ஃபைண்ட் பண்ணுறது திருப்பி கஷ்டம். ஓகேயா, வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா இதோடைய போலார் ஃபார்ம் எழுதி நம்ம எளிமையாக ஃபைண்ட் பண்ண முடியும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ரூட் 3 + ஐயோட போலார் ஃபார்ம் எழுதிக்கலாமா? ரூட் 3 + I ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I இன்ட்டு சைன் தீட்டா. Now r equal to root of x square plus y square equal to square root of, where x equal to root 3 அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அதே போல் y equal to 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ 3 + 1 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 equal to 2. அடுத்தது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஹியர் theta equal to alpha, therefore theta equal to tan inverse of y by x equal to tan inverse of, where y equal to 1, x equal to root 3. Tan inverse of 1 by root 3 equal to 30 degree. இந்த ரேடியல் எப்படி எழுதுவாங்க? pi by 6. Therefore root 3 plus I equal to, where r equal to 2 into cos pi by 6 plus I into sin pi by 6. Now applying de Moivre's theorem, we get root 3 plus I whole power n equal to 2 power n into the power n direct அப்படியே கொண்டு வந்துடலாமா? So cos n pi by 6 plus I into sin n pi by 6. ஓகே, இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், ரியலா இமேஜினரியா அப்படிங்கிறது எளிமையாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரியல் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் 0 வரணும் இல்லையா, அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே போல் பியூர்லி இமேஜினரி அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரியல் பார்ட் 0 வரணும், அப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரியல். இப்போ ரியல் அப்படின்னா என்ன பண்ணணும், அதோட இமேஜினரி பார்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதாவது sin n pi by 6 equal to 0 எடுத்துக்கணும். இப்போ சைனோட என்ன டிகிரிக்கு 0 வரும் அப்படின்னு கேட்டால், we know that sin 0 degree equal to 0, sin 180 degree equal to 0. இதில் என்னோட வேல்யூ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 0 எடுக்க மாட்டோம். என்ன எடுத்துக்கணும், 180 டிகிரி. இதை ரேடியல் எப்படி சொல்லுவாங்க, பை. அப்போ therefore n pi by 6 equal to pi. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், therefore n equal to pi into, இது ரெசிப்ரோக்கலாக வந்துடும், 6 pi pi. pi கேன்சல் பண்ணிங்கன்னா we get n equal to 6. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னது, பியூர்லி இமேஜினரி. இப்போ பியூர்லி இமேஜினரி அப்படின்னா ரியல் பார்ட் என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். தட் இஸ் cos n pi by 6 equal to 0. இப்போ n pi by 6 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்,
cos pi by 2 அதாவது 90 degree is equal to 0. ஓகேயா? therefore n pi by 6 equal to pi by 2. therefore n equal to pi by 2 into 6 by pi. இப்போ pi cancel பண்ணிடலாம். 2 அடிச்சிங்கன்னா 2 1s are 2 3s are. we get n equal to 3. okay? இப்போ என்ன conclusion? first one, when n equal to 6, root 3 plus I whole power n is purely real. Then n equal to 3, root 3 plus I whole power n is purely imaginary. That's all.